வணக்கம், உங்கள் மீனவன். சரியான கூலம். படி மீனாக இருக்கு, இல்லாட்டா நல்லா இருக்குண்ணா. அதான் படி மீன் தான் பிரச்சனை. அதான் என்ன உங்கள் வானிக்கே அந்த வீடியோ அனுப்பி விட்ருவேன் உங்களை எடுத்து. 10 வந்துருக்குமா? 10 எத்தனை நாள்? 21 15 இருக்குமா? 10 தான் வந்திருக்கும். நல்லா கூட இருக்கும். 10 மேலே வந்துருக்கும். பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. உடஞ்சு வாங்கிக்கலாம், கால் உடஞ்சி வாங்கிக்கிறீங்க. உயிரோட ஃபுல்லாக கழிச்சாலும் வாங்கிடலாம். கால் உடஞ்சா கோரை தானே. அது எப்படி லேட்டாக சிரட்டை மீன் சொல்லுங்க ஏதாட்டையும் சொல்ல. இது என்ன மீன்? இது பொண்ணு பார்க்கணுமா? காத்தி தாத்தா பொண்ணு பார்க்கணும். ஆமா காத்தினே. நண்டு இருக்கு, தோலை. போடுங்க உயிரோட தான் எல்லாமே. செட் ஆகாதா? ஒரே ஒரு மீன் முட்டையா வருது, மஞ்சள் கிளி. சரி சட்டா, நீங்க சொன்ன சரியாக தான். சிங்கியை கிளப்பினா பல மாதிரி ஒரு சிங்கியை போதும். அதே 3 ரூபாய்க்கு திரும்ப இன்னும் 2 சிங்கியை கிளப்பினா போதும். இங்கதான் ஸ்டார். இல்லைங்க பார்த்துக்கிறேன். தட்டிக்கிறீங்க. ஓரா வருது. குரங்குஸ்டா வருதுண்ணே, தூக்குனே. குட்டிண்ணா, குட்டி குரங்குஸ்டா. பார்த்து போடுங்க. தாத்தா இது என்ன பார்த்தா? கொட்டோடு அழகா இருக்குல்ல. கொட்டோடு பாருங்க. மீன் தான் ஃபுல்லாக மீன் வாங்கிக்கே இருக்கு. அப்படிதான் தீபணுங்கிட்டு பார்த்துட்டு பாவம். மீன் பண்ணு. கட்டா உருட்டினார பிடிக்கணும். பிடிக்கும். சைஸு இது கொஞ்சம் ஓரளவு பெரிய சைஸ். அருவியை நினைக்கிறா நல்லா ஸ்டெடியாயின்னு வாங்க. எங்க தாத்தா காய்ச்சி எடுத்துருக்காப்புல.
வந்து மீன் அடிச்சுட்டு வாங்குவேன். ஃபுல்லாக மாற வச்சாச்சு. பேத்தைய பேர் சொல்லுது. புதுவா பழமா தங்கச்சின்னு போட்டு வந்திருக்காப்புல. தங்கச்சின்னு தான் போட்டிருக்கேன். என்ன செய்ய? ஐயோ தங்க இந்த மாதிரி கனவா பேத்த வாங்கிட்டு பார்த்தா இருக்குள்ள ஃபுல்லாக பேத்த தேங்க்யூ. நமக்கு சிங்கி வந்துச்சு. மண் போட்டு ஃபுல்லாக கச்சிருக்கு சாக்கில் கடைக்கார மண். யாருங்க ஒரு 3/4 கிலோ இருக்கும் சாக்கில் வச்சுருக்கோம். அனைத்தையும் பிரிக்கவே இல்லை, கழுவி போட்டு விட்டாச்சு. வெட்டி வலையை வெட்டி முடிச்சாச்சு. கரையை வந்தாச்சு. தூக்கி விடு, தூக்கி விடு, மழை தூக்கி விடு. நம்மளுக்கு வந்திருக்கு மொத்தம் ஏதோ ஒரு 3 கிலோ இருக்கும். இது பேத்த கடைசியாக நம்ம மீன் பிடிச்சி எல்லா மீனையும் விற்றதுக்கப்புறம் பட்டதில் பருமீனாக நம்ம கறியலுக்கு எடுத்துகிட்டு போவோம். கறினா வீட்டுக்கு சமையலுக்கு நம்ம போட்டுகளில் வந்தவங்க இருப்பாங்க, 4 பேர் 5 பேர் வந்திருப்போம். அவங்கவுங்க வீடுகள் தனித்தனி குடும்பம். அந்த குடும்பங்களுக்காண்டி கறி மீன் எடுப்போம். அந்த மீன் தான் இந்த மீன். அந்த மீனை தான் நான் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள். எங்க தாத்தாக்கு வரல சண்டை தான்ப்பா. தாத்தாக்கு மீன் கொடுத்தே மீனா. தாத்தாக்கு எது மிச்சமா இருக்காதான்.